முன்னிலையேற்றுள்ள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அருமை நண்பர் ஆற்காடு வீராசாமி அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் வி.பி. துரைசாமி அவர்களே, சர்க்குணபாண்டியன் அவர்களே, விழாவிற்கு வருகை இருந்து மணமக்களை வாழ்த்திய அருமை நண்பர் துரோல் திருமாவளவன் அவர்களே, அருமை தம்பி பொன்குமார் அவர்களே, திண்டுக்கல் டிஓஐ அவர்களே, ஆர்.எஸ். பாரதி அவர்களே, தம்பி சுவை வீரபாண்டியன் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, பகுதியில் கழகத்தை வளர்த்த மாவீரர் மறைந்த பழக்கடை ஜெயராமன் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற இந்த மணவிழாவினை கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகின்றேன், பெருமையை அடைகின்றேன். இங்கே தம்பி நன்றி உரையாற்றிய அன்பழகன் குறிப்பிடும் பொழுது தனக்கு பிறகும் இந்த கழகம் இருக்கும் என்ற உறுதியை சொன்னது மாத்திரம் அல்ல, தான் மறைத்து இந்த கழகத்தினுடைய கொள்கைகளை காப்பாற்றுகின்ற சின்னமாக விளங்குவேன் என்று குறிப்பிட்டார். இந்த மறைந்து என்ற இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்னுடைய இதயம் எப்படி துடித்திருக்கும், எத்தகைய உணர்வுகளுக்கு ஆட்பட்டிருக்கும் என்பதை அவரும் அறிய மாட்டார், உங்களிலே பலரும் அறிவதற்கு வாய்ப்பில்லை. இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டதை போல குடும்பமாக இந்த கழகத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசியல் கட்சியாகவோ அல்லது சமுதாயமாக மாத்திரம் அல்ல, சமுதாய புரட்சியை உருவாக்குகின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கழகத்திலே தம்பி அன்பழகனை போன்றவர்கள் இந்த வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், மேலும் பாடுபட இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் எண்ணும் பொழுது யார் என்ன சொன்ன போதிலும், யார் கலகம் ஊட்டி தங்களுடைய திருவிளையாடல்களை நடத்திய போதிலும் இந்த கழகத்தை வீழ்த்துவதற்கு யாரும் இன்னும் பிறக்கவில்லை என்பதை நானும் உறுதியாக நம்புகிறேன். நீங்களும் நம்புவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துவதற்கு இதனுடைய வலுவை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு நம்முடைய அருமை தம்பி
அன்பழகரை போன்றவர்கள் இந்த இயக்கத்திலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். நம்முடைய இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் என்ற பெயருக்கு உரியவர். அந்த பெயரை காப்பாற்றுகின்ற வகையில் அன்பழகன் என்கின்ற பெயர் சூட்டப்பட்டவர்களெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. ஏனென்றால் அந்த பெயரை தேர்வு செய்வதற்கு திராவிட இயக்கத்திற்கு ஏற்பட்டுள்ள அந்த துணிச்சத்தை, அந்த துணிவை மற்ற இயக்கங்கள் பெறவில்லை. காரணம், திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுதான் தனக்கு தன்னுடைய பெற்றோர்களிட்ட பெயரை, உற்றார் உறவினர்களிட்ட பெயரை, அதிலே தமிழ் உணர்வு இல்லை, தமிழர்களுடைய இனமான உணர்வு இல்லை, பகுத்தறிவு உணர்வு இல்லை என்ற காரணங்களால் அவற்றை மாற்றிக்கொண்டு தாங்கள் விரும்பியுள்ள பெயர்களில் அன்பழகர் என்றும் மற்றும் என்னுடைய பெயரை இருக்கிறது சொன்னார். கருணாநிதி என்பதிலே என்னதான் உணர்வு இருந்தாலும் கூட அது வடமொழி பெயர். நானே சொல்லிக் கொள்கிறேன். அது வடமொழி பெயராக இருந்த காரணத்தால் திராவிட இயக்கம் தோன்றிய போது திராவிட இயக்கத்திலே தமிழ் பெயர்களை நான் விட்டுக்கொள்ள வேண்டும், வைத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விரும்பி பாடுபட்ட குடியேற்றம் அண்ணால் தகும போன்றவர்கள் என்னை சந்தித்த போதும் எனக்கு மடல்கள் எழுதிய போதும் என் பெயரை அருட்செல்வன் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் விரும்பவில்லை. காரணம், அருட்செல்வன் என்றால் அது ஏதோ ஒரு சன்னியாசியருடைய பெயரை போல இருக்கிறது என்பதற்காக நான் அதை விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணாவிடத்தில் கேட்டேன், பெயரை மாற்றிக்கொள்ள சொல்லி அண்ணால் தங்க எழுதியிருக்கிறேன்னா என்ன செய்வது என்று. அண்ணா சொன்னார், இப்பொழுதே பழகிவிட்டது, எல்லோருக்கும் தெரிந்த பெயராக ஆகிவிட்டது, அதை மாற்றி இந்த பெயரை இப்படி மாற்றியிருக்கிறோம் என்று வேலையற்று சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை, உன்னுடைய பெற்றோர் வைத்த பெயரே இருக்கட்டும் என்று அண்ணா சொன்ன காரணத்தால் அண்ணா சொல்றதுக்கு வேறு சொல்லில்லை, மாற்றி சொல்லில்லை என்று என்றைக்கும் கருதுகிறான். அன்றைக்கும் அதை ஏற்றுக்கொண்டு கருணாநிதியாகவே இருந்துவிட்டு கருணாநிதியாகவே கடைசி வரையிலே இருப்பது என்ற உறுதியோடு இருந்தேன். இன்றைக்கு இருக்கின்றேன், இன்றைக்கு இருப்பேன் என்ற அந்த உறுதியை உங்களுக்கெல்லாம் நான் வழங்குகின்றேன். நம்முடைய பழக்கடை ஜெயராமன் என்றாலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெயராக திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதமாக இருக்கின்ற தொண்டர்களுடைய கூட்டத்தில் உள்ள ஒருவருடைய பெயரை அமைத்து அந்த பெயரை சொன்னாலே ஒரு உணர்ச்சி பெருக்கும் என்ற நிலையிலே விளங்கிய அந்த பெயரை கழக செயலாளராக திறம்பட பணியாற்றிய பழக்கடை ஜெயராமன் அவர்களுடைய பேத்தி
தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் தம்பி ஜெயபழகன் இவர்களுடைய இல்லங்களில் நடைபெறுகின்ற இந்த மணவிழா நிகழ்ச்சியில் வருகையிருந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் நன்றி அறிவரோடு கூறிக்கொண்டு அவர்களை எல்லாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய அருமை நண்பர் பேசும்பொழுது சொன்னார், குறிப்பாக இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தென்சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இந்த திருமண விழாவை முன்னிட்டு நடத்துகின்ற தம்பி அன்பழகன் அந்த திருமணத்தை நடத்துகின்ற அந்த உந்துதல், அந்த உணர்வு எப்படி ஏற்பட்டது என்பதை நினைக்கிறார். இந்த குடும்பமே ஒரு பகுத்தறிவு குடும்பம். இந்த குடும்பமே திராவிட இயக்கத்தை தொடர்புடைய குடும்பம். இன்னும் நேற்றல்ல, நீண்ட காலமாக சென்னையிலே பழக்கடை ஜெயராமன் என்றாலே யார், எப்படிப்பட்டவர், எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற அளவிற்கு விவரங்களை எல்லாம் சென்னையிலே உள்ள பழக்கடை ஜெயராமன் நிலையத்து திருமணம் என்றாலே இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு குக்கிராமத்திலும் உண்டு. அப்படிப்பட்ட புகழுக்குரியவராக, அப்படிப்பட்ட தியாகத்தைக்குரியவராக, அப்படிப்பட்ட பிறவைக்குரியவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தினுடைய செல்வங்கள் நம்முடைய அனைவருடைய அன்பான வாழ்த்துக்களோடு மணவிழாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து வாழ நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நன்றியை இந்த குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துவது என்பது மணமக்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காக. நன்றி தெரிவிப்பது என்பது இன்னமும் எங்களை போன்ற, என்னை போன்ற, என்னுடைய பேராசிரியரை போன்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களை எண்ணி மகிழ்ந்து அவர்களுடைய வழியில் நடப்போம் என்கின்ற உறுதி உண்டு நடந்து கொண்டிருக்கின்ற அன்பழகனுடைய குடும்பத்தாரை, அன்பழகனுடைய நண்பர்களை, அன்பழகனுடைய உற்றார் உறவினரை நாம் வாழ்த்துவதாக பொருள். அப்படிப்பட்ட உற்றார் உறவினரையும் சுற்றத்தாரையும் நண்பர்களை பெற்றிருக்கின்ற அன்பழகனுடைய குடும்பம் இந்த திருமணத்தின் மூலமாக மேலும் சிறப்படைகிறது என்பதை எடுத்துச் சொல்லி இந்த மணமக்களை வாழ்வாக வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும்